நெல்லை குருசுவாமி, பாரதிய ஜனதா கட்சி, திருநெல்வேலி தெற்கு மாவட்ட ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேர்தல் நாள் குறிச்சாச்சு. அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நாள். எல்லாரும் வாக்களிக்க வேண்டிய நாள். மக்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் தினந்தோறும் காதில் கேட்கும்போது நியூஸ் பேப்பர் படித்தாலும் சரிதான், இல்லை டிவியில் செய்தி பார்த்தாலும் சரிதான், எங்கேயாவது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று விபத்து நடக்கிறது. அதுவுமே இவங்க ஆட்சியில் தான் அதிகமாக நடக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொலைகள் நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாக நடக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமாக இல்லை. ரெண்டாவது, இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கொலை நடக்கிறது ஏதோ கடையில் வாங்கி மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. நாள்தோறும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கொலைகள் சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. காவல்துறை இந்த நிலைமையில இருக்கிறதுன்னு கேள்வி கேட்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறது. சுத்தமாக காவல்துறை கண்காணிப்புல தான் தமிழ்நாடு இருக்கிறதா, இல்லை இவங்க கையில கண்காணிப்புல இருக்கிறதா என்னன்னு தெரியவில்லை. இந்த மக்களுடைய நிலைமை அன்றாட ஒரு தெருவில் போய் நிம்மதியாக ஒரு காப்பி குடிச்சு, ஒரு கடைக்கு போய் காப்பி குடிக்கணும், கடைக்கு போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரனா கூட முடியாத அவல் நிலையில அச்சத்துல தான் மக்கள் வாழ்கிறார்கள். மக்களே, நீங்கள் சிந்தியுங்கள். சிந்திச்சு கண்டிப்பாக உங்களுடைய வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, ஒவ்வொரு தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி நாங்குநேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா கூட நெல்லை நகரில் கூட ஒரு விவசாயி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முன்விரோதம் காரணம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு நடந்ததில்லை. ஏன்னா ஒரு காவல்துறையை பார்த்தா ஒரு அச்சம் இருக்கும். ஒரு கொலை செய்யணுமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. இப்போ கொலை பண்ணுறத ஒரு கடையில் வாங்குற மிட்டாய் மாதிரி ஆகுதுனால அதிகப்படியான கொலைகள் நடக்கிறது. இதெல்லாம் காவல்துறை கண்டிப்பாக கண்காணித்து மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாலு நெருங்க திமுக கட்சிக்காரங்களுக்கு அச்சம் அதிகமாக ஏற்பட்டு உள்ளது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு இந்த ஆட்சி போயிருமோன்னு பயம். வரலாறே சொல்கிறது, திமுக 2வது வாட்டி வந்த சரித்திரமே கிடையாது. அதனால திமுக வேணா பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கலாம், உள்ளாட்சியில் வேணா ஜெயிச்சிருக்கலாம், மக்களை போய் சொல்லி ஜெயிச்சிருக்கலாம், காரணம் ஆளுங்கட்சியாக இருந்தனால ஜெயிச்சிருக்கலாம். அதுக்காக சட்டமன்றத்தில் மக்கள் உங்களுக்கு வாக்கு போடுவாங்க, நீங்க அதிக பெரும்பான்மையை ஜெயிச்சு நீங்க ஆட்சியில் உட்காருங்கன்னு சொல்றது கனவு காணதான் வேணும். ஏன்னா உங்களால் அது நிறை செலுத்தவும் முடியாது, மக்கள் உங்களுக்கு ஆதரவு தரவும் மாட்டாங்க. ரெண்டாவது, முதலமைச்சர் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றும் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஒரே ஒரு கனவு தான், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எப்போ அந்த ஆட்சி விட்டு வெளியே போவீங்க, எங்களுக்கு மக்களுக்கு நல்லாட்சி எப்போ கிடைக்கும் தான் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கு நல்லாட்சி வேணும், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கண்டிப்பாக மக்கள் வாக்களியுங்கள். 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நீங்கள் வாக்குச்சாவடி போகும்போது ஒவ்வொரு இளைஞரும் சரி, நடுநிலைவாதிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் தொகுதிக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வரக்கூடிய வேட்பாளர்கள் கண்டிப்பாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து அவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தமிழ்நாடை மக்கள் தான், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் சிந்திச்சு வாக்களிக்கலன்னு சொன்னால் நீங்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் சுடுகாடா, இன்னும் முழுமையாக சுடுகாடா மாறிடும். நீங்கள் அப்புறம் மக்கள் தமிழ்நாட்டில் வாழவே முடியாது. சிந்தித்து செயல்பட வேண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.